Please subscribe Sadhguru Sai Creations. அதாவது எல்லாத்துக்குமே ஃபேஷியல்னாலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரைட் வந்துடும் டக்குன்னு. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த கருவளையம் மங்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சன் டர்ன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை இருக்கும். இல்லைனா இந்த மாசு மருகள் எப்படி பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து அழகாக முகம் சுருக்கம் இல்லாமல் அழகாக பளிச்சுன்னு பொலிவோட ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. எந்த கலர் வேணால் இருக்கும், பிளாக்காக இருக்கட்டும், ப்ரௌனிஷாக இருக்கட்டும், ஒயிட்டாக இருக்கட்டும், ஒயிட் க்ரீனாக இருக்கட்டும், என்ன வேணால் இருந்துட்டு போகுது. அதில் ஒரு மிளிர்வு தன்மை இருந்தால் எல்லாம் அழகு தான். உள்ளம் மகிழ்ந்தால் எல்லாம் மகிழும். எத்தனையோ விஷயங்கள் தவறுகள் இருக்கலாம், தப்பு இருக்கலாம், தெரியாமல் செய்த தவறு இருக்கலாம், லாஸாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். எது இருந்தாலும் மனத்தை பாதிச்சிச்சுனாலும் மூஞ்சையும் பாதிச்சிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, ஃபேஷியல் டிப்ஸ். அதாவது எல்லாத்துக்குமே ஃபேஷியல்னாலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரைட் வந்துடும் டக்குன்னு. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த கருவளையம் மங்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சன் டர்ன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை இருக்கும். இல்லைனா இந்த மாசு மருகள் எப்படி பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். இதை போக்குவதற்கான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வயது வரம்பெல்லாம் கிடையாது, ஆண் பெண்லாம் கிடையாது, வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து அழகாக முகம் சுருக்கம் இல்லாமல் அழகாக பளிச்சுன்னு பொலிவோட ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. இந்த ஃபேஷியல் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா அந்த ஃபேஷியல் ஒயிட்டனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பழத்தோல் எல்லாருமே வந்து பாருங்கள், வாழைப்பழம் எந்த வாழைப்பழமான இருக்கலாம், பூவம்பழமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தான். இந்த தோலில் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கன்னா இந்த வெளில வரும் பார்த்திங்கன்னா நாடா மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா அப்படி மசிச்சு அப்படியே ஃபேஸில் மட்டும் போட்டுட்டு ஒரு ½ hour கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். இது வந்து உண்மையான ஃபேஷியல் ஒயிட்னிங் கிடைக்கும். என்ன பிளாக்காக இருந்தாலும் இந்த ஷைனிங் வாழைப்பழ தோலுக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது, யாருமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இது வாழைப்பழமாகவே கூட போடலாம். இந்த தோல் அதேமாதிரி வாழைப்பழம் நல்லா மச்சு நீங்கள் ஃபேஸில் கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ ஒத்துக்கலையே நினச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்கள், இந்த ஸ்கின்னில் அந்த இடத்துல ஒரு ஒரு வார்ம் மாதிரி இருக்கும், குட்டியாக சின்ன சின்ன டிசீஸ் புண்ணு எரிச்சல் உள்ளே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சின்ன புண்ணு இருக்கும், காயம் இருக்கும், தெரியாது. அந்த ஸ்கின் உள்ளார இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஈர் பேன் பூச்சி மாதிரி ரொம்ப மைக்ரோ பூச்சி இருக்கும். இது எல்லாமே தான் சேர்ந்து அரிக்க ஆரம்பிக்கும். இது சில சமயத்தில் நீங்கள் இந்த வாழைப்பழமும் இல்லைன்னா வாழைப்பழ தோலில் இருக்கக்கூடிய அந்த மேலே தேய்ச்சி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சில பேருக்கு எரியும், சில பேருக்கு எரியாது. எரிஞ்சால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த புண்ணையும் ஆற்றிவிடும். இது ஒரு நம்பர் 1 டிப்ஸ். இதான் 2 பேருக்குமே இருக்கும். ஆயில் ஃபேஸ்க்கு வந்து யோசிக்க தேவையில்லை, ட்ரை ஃபேஸ்க்கு யோசிக்க தேவையில்லை. ரிங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூப்பராக சரி பண்ணக்கூடியது தான் வாழைப்பழ தோலை. இப்போ எடுத்தோடனே உள்ளார இப்படி எடுத்தால் நாடா மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பேனாலேயோ இல்லை நகத்துலையோ அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பழத்தையும் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப தப்பு கிடையாது. அழகாக போட்டு ஒரு ½ hour கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது 2-3 நாள் தொடர்ந்து போட்டு வாங்க, இல்லை வாரத்துக்கு 2 தடவை இப்படி போட்டு வந்தீங்கன்னாக்கா ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஸ்கின்னையும் பார்க்கலாம், ரிங்கிள் மறைஞ்சதை பார்க்கலாம், ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ். அடுத்தது, ஒரே ஒரு வாரம் ஒரு தடவை மட்டும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எண்ணெய். எல்லோரும் ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டு, சூப்பராக மிருதுவாகும், உண்மைதான். ஆனால் அதோட சூப்பர் ஆயில் ஒன்று இருக்குது, கடுகெண்ணெய். கடுகெண்ணெய் வச்சுக்கோங்க, பஞ்சில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஒரு காட்டன் வச்சு அழகாக பொறுமையாக, ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது, ஸ்கின் டேமேஜ் ஆகிற அளவுக்கு. அப்படியே எடுத்து பாருங்கள், அழுக்குலேருந்து ப்ளீச் பண்ண மாதிரி சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சியாக்காவோ இல்லைன்னா வேறு ஃபேஷியல் பவுடர் எடுத்தோ நீங்கள் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கின் அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு புதிய போஷாக்கு கிடைக்கும், புதிய விட்டமின் கிடைக்கும். எதுக்கு? ஸ்கின் மெலோனியனுக்கு. அது அற்புதமான. எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குது, இந்த கருவளையம் மங்குன்னு சொல்லுவாங்களே, மங்கெல்லாம் காணாம போயிடும் போட போட. ஞாயிற்றுக்கிழமை இந்த கடுகு எண்ணெயை ஜஸ்ட்டு அழகாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதை தேய்ச்சி பாருங்கள். ஐயோ சார் எனக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆகிருவேன். அப்போதைக்கு ஆயில் எந்த ஆயில் போட்டால் ஆயில் ஃபேஸாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ரப் பண்ண பிறகு ஆயில் ஃபேஸாகவே இருந்தாலும், ஏன் ஆயில் ஃபேஸ் வருது? உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகள் இருக்கிறதுனால. இல்லைன்னா நார்மலாக உங்களுக்கு ப்ரீத் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஆயில் ஃபேஸ் வராது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஆயில் ஃபேஸ் எல்லாத்துக்கும் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய டென்ஷன். எப்போல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்களோ அந்த வேர்வையோட அந்த ஆயில் அந்த கொழுப்பும் கரைஞ்சி வரதுனால தான் ஆயில் ஃபேஸ் அது. ஆக மொத்தத்தில் இது போடும்பொழுது உங்களுக்கு அந்த ஆயில் ஃபேஸும் கிளியர் ஆகிடும். அதனால் ஆயில் ஆகாது உங்களுக்கு. ஸோ இது 2வது டிப்ஸ், சூப்பர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மகிழம்பூ. இந்த மகிழம்பூவும் தக்காளி சாறு எடுத்துக்கோங்க, ஃபில்டர் பண்ணி அதில் மகிழம்பூ ஒரு ஸ்பூன் போடுங்க, மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நீங்கள் கமெண்டில் சூப்பரான ஒரு ரிசல்ட் சொல்லுவீங்க சீக்கிரமாக. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தக்காளி சாறும்
இந்த மகிழம்பூ பவுடரும் சேரும் பொழுது இந்த பேக் எவ்வளோ பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள். க்ளோ, இந்த ஒயிட்னிங் க்ளோ ப்ளஸ் ஃப்ரெஷ்னர். உங்களுக்கே ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கெல்லாம் தக்காளி சாறு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அழகாக எடுத்து அப்சர்வ் பண்ணி அவ்வளோ குளுமையாக்கி கொடுக்கும். அப்போ மகிழ வைக்கக்கூடிய மகிழம்பூ இருக்குது பாருங்கள், அது வேறு லெவல். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கின் எனக்கு தக்க வச்சுக்கணும், நான் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையாகவே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். இதே இப்போ நார்மலாக பாருங்கள், வெயிலே சுற்றுற வெயில் சீசன் வந்துருச்சு, வெயிலே சுற்ற வேண்டியிருக்கும், அழுக்கு பட்டுருக்கும். அப்போலாம் வந்தீங்கன்னாக்கா டக்குன்னு பாருங்கள், ஒரு தக்காளி புளிஞ்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாரில் கொஞ்சம் மகிழம்பூ பவுடர் டப்பாலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி ஃபேஸில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு பாருங்கள், உங்களுக்கே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு காண போனதை பார்க்கலாம். ஏன்னா அந்த மகிழம்பூவோட வாசம் வேறு மாதிரி இருக்கும். தக்காளி சாறு இருக்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிரும். ஒரு ஃபேஷியல் போய்ட்டு ஒரு பெரிய செலவு பண்ண ஒரு ஃபேஷியல் எஃபெக்ட் இதில் கிடச்சிரும். ஸோ தி பெஸ்ட் ரிசல்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேரட் ஜூஸ் வித் தேன், நான் அது தனித்தனியாக பதிவாக போட்டுருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே உடல் குடல் ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மெலோனின் டெவலப் பண்ணுறது கேரட் மட்டும் தான், விட்டமின் சி. இந்த விட்டமின் சியோட தேன் ஹனி சேருங்க. ஒரு டம்ளர் அழகாக எடுத்துக்கோங்க, கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஹனி உள்ளே போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி காலைல குடிச்சிட்டு வாங்க. 48 நாள் கழிச்சு பாருங்கள், உங்கள் ஸ்கின் ஃபேஸ் மட்டும் கிடையாது, டோட்டல் பாடியுமே சாஃப்ட் ஆகிடும். காரணம் அதில் இருக்கக்கூடிய சக்தியான விட்டமின் சி ப்ளஸ் எல்லா எனர்ஜியும் சேரும். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் சாஃப்ட் ஆகிடும், உடல் உறுப்புகள் சாஃப்ட் ஆகிடும், அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் எல்லாமே சாஃப்ட் ஆகிடும். உங்களுடைய சன்ஸ்க்ரீன் எந்த அளவுக்குலாம் வேலை செய்யுமோ அத்தனை பெரிய வேலையும் தக்காளி செய்யும். நான் பொதுவாகவே தக்காளி மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே ஃபேஷியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன் சார், வேறு என்னாவது ரொம்ப சிம்பிளாக கிடைக்குமா? முல்தானி மெட்டி ரொம்ப அழகாக எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய விஷயம். அந்த ஒரு மஞ்சள் பாறையை அழகாக உடச்சி அதை அழகாக தூள் பண்ணி அவ்வளோ சாஃப்டாக கொடுப்பாங்க. முல்தானி மெட்டி மிக 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 நல்லது. அந்த காலத்தில் உள்ள நடிகைகளிலிருந்து அந்த காலத்து அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னன்னா முல்தானி மெட்டி. இந்த முல்தானி மெட்டிங்கிறது சாதாரணமாக கிடைக்கும். முல்தானி மெட்டியோட பாசி பருப்பு அழகாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ட்ரையாக இருக்கிறவங்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஈக்குவல் தான், இன்னும் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு ப்ளஸ் முல்தானி மெட்டி, அதில் கூட மகிழம்பூ சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு பிடிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். அங்கே யார் ராஜான்னு கேட்டிங்கன்னா முல்தானி மெட்டி. இது யாருக்கு தெரியும்? என்னென்னமோ போய் பெரிய பெரிய காஸ்ட்லி கொடுத்து வாங்குகிறோமே, ஆனால் முல்தானி மெட்டி ஒன்று போதும், உங்களை வேறு லெவலில் கொண்டு வந்து கொடுத்துரும். அதுவும் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் தனித்தனியாக. இது எது வேணாலும் எப்படி வேணாலும், இல்லை இந்த வாரம் ஒன்று பண்ணுறீங்களா, அடுத்த வாரம் ஒன்று பண்ணுங்கள், அடுத்த வாரம் ஒன்று பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்கோ, எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ, நீங்கள் வெளிநடப்புகள் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் இல்லாமல் தைரியமாக போய் எல்லாத்தையும் பேசி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இருந்து எல்லாத்துக்கிட்டையுமே சுத்தமாக அழகாக இருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு தாழ்மான நம்மளோட கலர் காம்ப்ளெக்ஷன், அதுதான் ரொம்ப விஷயம். என்ன கலர் வேணாலும் இருக்கலாம், அது பொலிவோட ஷைனிங்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். எந்த கலர் வேணாலும் இருக்கும், பிளாக்காக இருக்கட்டும், ப்ரௌனிஷாக இருக்கட்டும், ஒயிட்டாக இருக்கட்டும், ஒயிட் க்ரீனாக இருக்கட்டும், என்ன வேணால் இருந்துட்டு போகுது. அதில் ஒரு மிளிர்வு தன்மை இருந்தால் எல்லாம் அழகு தான். இந்த அழகுக்காக மட்டும்தான் எல்லாருமே போராடுறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, சோகமும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஆன்சைட்டியும் இருந்தால் முகச்சுருக்கமும் டென்ஷனும் ஆயில் ஃபேஸும் வந்து கொண்டே இருக்கும். இந்த மகிழம்பூ எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் என்ன? உள்ளம் மகிழ்ந்தால் எல்லாம் மகிழும். எத்தனையோ விஷயங்கள், தவறுகள் இருக்கலாம், தப்பு இருக்கலாம், தெரியாமல் செய்த தவறு இருக்கலாம், லாஸாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், எது இருந்தாலும் மனத்தை பாதிச்சிருச்சுனாலும் மூஞ்சையும் பாதிச்சிடும். த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபேஸை நம்ம க்ளோவாக வச்சுக்கலாம், அற்புதமாக வச்சுக்கலாம், பவர்ஃபுல்லாக வச்சுக்கலாம், ஈர்ப்பாக வச்சுக்கலாம். இது இருந்தாலே நம் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் துளைத்து விட்டு சந்தோஷமாக வாழலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.